லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். மேற்கு வங்கத்தில் பாஜகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர் ஒருவரின் மகனை கடத்த மர்ம நபர்கள் திட்டமிட்டதாக தகவல் வெளியானது. இது தொடர்பான விசாரணையில் ஜார்க்கண்டைச் சேர்ந்த ஆர்பிதா சர்க்கார் என்ற பெண்ணின் சமூக வலைதள கணக்குகள் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக கொல்கத்தாவில் பதுங்கியிருந்த ஹமீம் மொண்டல் என்ற பயங்கரவாதியை சிறப்பு அதிரடிப்படையினர் வெள்ளியன்று கைது செய்தனர். அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் ஆர்பிதா சர்க்காரும் கைது செய்யப்பட்டார். முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அவர்களின் மகன்களை ஹனி டிராப் எனப்படும் காதல் வலையில் வீழ்த்தி மோசடி செய்யும் செயலில் இருவரும் ஈடுபட்டது தெரியவந்தது. ஆனால் கைதான ஹமீம் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் தடை செய்யப்பட்ட ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர் என்பதும் டெல்லி உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதும் தெரியவந்தது. இதுகுறித்து சிறப்பு அதிரடிப்படையின் ஐஜி கௌரவ் சர்மா கூறியதாவது: ஹமீம் மொண்டாலை பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ்-இ முகமது பயங்கரவாதிகள் இயக்கியுள்ளனர். இவனை டெல்லி போராட்டத்தில் காவலர் சீருடையில் ஊடுருவி நாச வேலைகளில் ஈடுபட பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் அமைப்பினர் உத்தரவிட்டிருந்தது தெரியவந்துள்ளது. அதன் பேரில் அவன் போராட்டத்தில் பங்கேற்க திட்டமிட்டிருந்துள்ளான். போராட்ட களத்தில் வன்முறையை தூண்டிவிட்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதே இவனது நோக்கம். போலீஸ் உயரதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தவும் அவன் திட்டமிட்டிருந்தான். குறிப்பாக மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி உள்பட பாஜக தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தவும் திட்டமிட்டு வந்துள்ளார். இது தொடர்பாக தீவிர விசாரணை நடந்து வருவதாகவும் கௌரவ் சர்மா கூறினார்.